எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம குருவித்தலை பாகற்காய்ன்னு சொல்லக்கூடிய இந்த பழு பாகற்காயை பற்றி பார்க்க போகிறோம். இது நிறைய மூலிகை தன்மை வாய்ந்தது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சர்க்கரை நோயாளிகள் நிறைய பேர் இதை அருமருந்தாக சாப்பிட்டுட்டு வராங்க. இது வயிற்றில் இருக்கக்கூடிய புழுக்களை அகற்றுறதுக்கு உதவுது. அது மட்டும் இல்லை, இந்த பாகற்காய் சாப்பிட்டா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்த பாகற்காய் ஆரம்ப காலகட்டங்களில் மலைகளில் நிறைய இடத்துல கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊர் ஏரி சைடுலாம் அந்த ஏரிக்கரையில் இருக்கக்கூடிய முள்ளு தோப்பில் இந்த பாகற்காய் நிறையவே கிடைக்கும். இப்போது இந்த பாகற்காயை நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா தோட்டம் அமைச்சு வளர்த்து வராங்க. ஏன் அப்படின்னா இது 1 கிலோ 200லேருந்து 250 ரூபா வரைக்கும் போகுது அப்படிங்கிறதுனால. இந்த குருவித்தலை பாகற்காயை திண்டுக்கல் மற்றும் நாகப்பட்டினம் இந்த 2 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் இந்த தோட்டப்பயிரை வளர்த்துட்டு வராங்க. அது மூலிமா நல்ல லாபமும் எடுக்கிறாங்க. ஒரு வாரத்துக்கு இந்த பாகற்காய் பார்த்திங்கன்னா ஒரு 10 சென்ட் போடுறவங்களுக்கு 10 கிலோ வரைக்கும் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏன்னா ரொம்பவே சின்னது, வெயிட்டும் கம்மியாக தான் வரும். அதனால் இது ஒரு வாரத்துக்கு